ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் இட்லியில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லியே சாப்பிட்டு சலுத்து போனவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் என்னெல்லாம் சேர்க்குறோன்றது உங்களுக்கு ரொம்பவோ தெளிவாக தெரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சில்லி இட்லியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இட்லியை எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இட்லியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி செஞ்சு மீதம் இருந்த இட்லியாக இருந்தாலும் சரி, இந்த டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக நறுக்கி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீல வாக்கில் நறுக்குனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி இருந்த இட்லியை நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி மீதமான இட்லியில் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக இருக்குது. நான் இது எல்லாமே எடுத்துடுறேன். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவு கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பெரட்டினதுமே கூடவே ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெங்காயம் செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதோட கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மிளகாய் தூள், கரம் மசாலா, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். ஸோ இதோட வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த இட்லியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தனியாக வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஃப்ரை பண்ண இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் நமக்கு சில்லி இட்லி ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இட்லியில் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்குங்க. உங்கள் பசங்க அடிக்கடி விரும்பி கேட்பாங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவுங்க. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அட்டகாசமான சுவையில் நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. சில்லி இட்லி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.